செம்பத்துக்கு நீங்கள் ஹாப்பி பர்த்டே எந்திரிங்க. கேட்டே இருந்தேன் இல்லை எப்போ வரும்னு வந்துருச்சு. இன்னைக்கே வரணும், இப்போவே வரணும்னு சொன்னல. இன்னைக்கே இப்போவே ஹாப்பி பர்த்டே. சாக்லேட் கொடுப்பேன். வேற என்ன வேணும்? நான் வேணுமா? சரி வேற ஏஞ்சுக்கோ. புது ட்ரெஸ் புது செப்பல்லாம் போட்டு குளிக்கலாம். பர்த்டேடா இன்னைக்கு உனக்கு. ஹாப்பி பர்த்டேடி. ஏன்சடி மயிலுக்குட்டி மொய்யாளுக்கு பர்த்டே வந்துருச்சு. 5 வயசு ஆகிடுச்சு. 5 வயசு. சரிப்பா பேரடி. குஷிக்குள்ள போகல எத்தனை வருஷம் ஆச்சு? குஷிக்குள்ள போகல எத்தனை வருஷம் ஆச்சு? ஜோதிகா குஷி படத்துல ஆரம்பிச்சது இன்னொன்னு. எப்படி உன் ஹேர் இவ்வளோ திக்கா இருக்கு? செம்பருத்தி யூஸ் பண்றியா? இதுக்கு ஹேர் தான் பிளாக்கா இருக்கு. உனக்கு இன்னும் முடி நரைக்கல. செம்பருத்தியும் தான். ஆம்லாவா? துளசியா? துளசியும் தான். எல்லாமே சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கு. மலையாளிஸ் வந்து திக்கா லாங்கா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், டெய்லி அவங்க தலை குளிக்கிறாங்க, தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நல்லா லாங் திக் ஹேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் தான் காரணம். அவங்க ஊர் சைடு இருக்க பியூர் தண்ணி, அதுவும் தான் காரணம். பட் வந்து அவங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா தாலி அப்படின்னு சொல்லி அவங்க செய்வாங்க. தாலினா தாளிக்கிறது இல்லை, அதாவது நம்ம செம்பருத்தி, ஆம்லா, துளசி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் 12 வகையான மூலிகைகள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க. எப்படி சீயக்கார அப்படிலாம் போடுறோம், அது மாதிரி போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க. அதை வந்து தலையில போட்டு ஃபர்ஸ்ட் ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி ஸ்கேம்ப்ல இருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு அவங்க வந்து ஹேர் பேக் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்ம சாப்பாடு உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னு நிறைய சத்து கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி நம்மளோட முடிக்கும் நிறைய சத்து வேணும் அப்படிங்கறதுக்காக அத்தனை மூலிகையெல்லாம் போட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாக முடிய வளர்த்துங்காட்டி தான் இருக்கு. நாம எல்லாத்தையும் இந்த ஸ்டைல்னு பார்த்து எல்லாத்தையும் வெட்டிட்டு எண்ணெய் வைக்காம பப்பரப்பன்னு பரட்ட மண்டையா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இனியாவது கொஞ்சம் ஹேர் ஃபால் நிறைய வரங்காட்டி மாமாயத்தோட இந்த கேரளா தாலி ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 12 வகையான மூலிகை எல்லாமே போட்டிருக்காங்க. 20-25 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு தண்ணியில அப்படியே கழுவி எடுத்தீங்கன்னா கூட போதும். தேவைப்பட்டு இதுக்கப்புறம் நீங்க ஷாம்பு, கண்டிஷனர், ஹேர் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுலயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதே கேரளா தாலி 12 ஹெட்ஸ் போட்டு ஷாம்பு அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி வந்து ஷாம்பு மாதிரியே வந்து கண்டிஷனர் அவைலபிள் இருக்கு மாமாயத்துல. அதுக்கப்புறம் யூஸ் பண்ற போஸ்ட் ஹேர் ஆயிலும் அவைலபிள் இருக்கு. இந்த ஹேர் ஆயில இந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கு ஈஸியான கோம்பும் கொடுத்துறாங்க. எல்லாமே 100% நேச்சுரல். எங்க மாமாயத்தோட ஆனியன் ஷாம்பு கொடுத்த ஃபீட்பேக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி இன்னும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கஸ்டமர் சொல்ற ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ரிசர்ச் டீம் வச்சு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எப்படி நம்ம சீயக்காய் அரப்பு ஸ்மெல்லுமோ அது கூடயே சேர்த்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இன்னொரு ஸ்மெல் வருது. இந்த மாதிரி வெந்தயம், தேங்காய் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லாங் ஹேர் எனக்கு வராது, ஏன்னா எனக்கு இருக்கிற சுருட்ட முடிக்கு வந்து எவ்வளோ முடி வந்தாலும் தையில போய் மறுபடியும் சுருண்டுக்கும். பட் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. இது வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா 90 டேஸ்க்குள்ள ஃபினிஷ் பண்ணிடணும். பட் 1 இயர் வரைக்கும் இந்த பேக் வந்து உங்களுக்கு தாங்கும். ஸோ இது நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஹேர் மாஸ்க் மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுறேன். மனமா இருக்கு. சின்ன வயசுல பாட்டி எனக்கு தலை தேய்ச்சி குளிச்சு விடும் போதெல்லாம் இந்த ஸ்மெல் வந்து எனக்கு வந்திருக்கு. பட் இப்போதான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நேச்சுரலான இன்கிரீடியன்ட்லாம் தலைக்கு போட்டு அப்ளை பண்ணுறேன். என்னையே கண்டுக்கல, என் முடியவா கண்டுக்க போறேன்னு சுத்திட்டு இருந்தேன். சரி அட்லீஸ்ட் இதாவது பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். தாலி கேரளா தாலி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண போறேன். KALAV 2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, பர்பிள்னு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆஃப்லைன் ஸ்டோர்லயும் கிடைக்கும். மறக்காம நம்ம கோட் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. Happy birthday to me. Love you. Love you. My
மயில் ஹாப்பி பர்த்டே சொல்கிற கூப்பிடுதாமா, ஓடு ஓடு. மயில் வந்திருக்கு, அதனோட பர்த்டேக்கு மயில் வந்தாச்சு. எதுக்காக வந்திருக்காங்க? ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்குல்ல ஸ்லிப்பரு? பிடிச்சிருக்கா புது ஸ்லிப்பர்? ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ஆதே யா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்க பார். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தங்கம். குடி பா. பார்க்க மாட்டேன் மகராசனா இப்படி அதான் இன்னொரு கிஃப்டா? That's a happy birthday. என்ன கிஃப்ட் வேணும் இப்போ உனக்கு? எவ்வளோ கலர்? எவ்வளோ கலர் கிஃப்டா? ஹாப்பி பர்த்டே. ஒன் ஹேருக்கு ஒரு கிஃப்டா உனக்கு? இனி ஒரு ஹாப்பி பர்த்டே. ஓபன் பண்ணு, ஓபன். மட்டர் பனீர் பட்டர் மசாலா. தேங்க்ஸுங்கண்ணா. கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடுறீங்களா ப்ளீஸ்? வாங்க, இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சிருங்கண்ணா. ஐ அப்படி சொல்லக்கூடாது, உங்களை சொல்லணும். தேங்க்ஸுங்கண்ணா. இவருக்கு தாங்க. அந்த கை அந்த கை. தேங்க்ஸுங்கண்ணா. கொடுத்த gift எல்லாம் பிடிச்சிருக்கா? எது ரொம்ப பிடிச்சிருக்கு? மான்ஸ்டர் ட்ராக். அப்புறம் என்ன பொம்மை? ரெண்டு மான்ஸ்டர் ட்ராக். அப்புறம் இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு, அப்புறமா தரேன். ஓகேவா? பிடிச்சிருக்கா? ஓகே, லவ் யூ. கேக் வெட்டலாமா?